வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்றப்போ எல்லாருக்குமே 1000+ எபிசோடான்னு சொல்லிட்டு தோணலாம். பட் நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த அளவுக்கு அதோட ஸ்டோரிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். ஒன் பீஸ்ல வந்து நிறைய ஆர்க் இருக்கு. ஒரு ஆர்க்லயும் புது கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதுல இருக்க டேஞ்சரையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஒன் பீஸோட வேர்ல்டு எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸ்ட்ராங்கட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆர்க்லயுமே நிறைய பிக்கஸ்ட் வில்லன் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஒன் பீஸ்ல வந்து நிறைய ஆர்க் இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் அதுல இருக்கிறதுலயே தரமான 10 ஆர்க்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 10th சாபோடி. ஸோ இந்த ஆர்க்குக்கு அப்புறம் தான் ஒன் பீஸ் வேர்ல்டோட ட்ரூ ஃபேஸையே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதுல தான் லூஃபி வந்து ஃபர்ஸ்ட் டைமா தோத்து இருந்திருப்பான். ஸ்மோக்கர், குரோக்கடைல், ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்ட்லாம் பேட்டில் பண்றப்போ வந்து தோத்துருப்பான் இல்லையா. பட் தோத்து இருந்தாலும் ஃபைனலா வந்து அவங்களை வின் பண்ணிடுவான். பட் சாபோடியில அந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த ஆர்க்ல தான் செலஸ்டியல் டிராகனை வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெரைனை பார்த்திருப்போம், நிறைய பைரேட்டை வந்து பார்த்திருப்போம். ஸோ பட் அவங்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியது யாருன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லேவரியுமே காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரோஜர் பைரேட்ல இருந்த ரேலியை வந்து இதில் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. சூப்பர் நோவாஸையும் இதுல வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. இதுல வந்து கிசார் வந்து நிறைய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்திருப்பான். கூமாவுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராகட் வந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா லா, கிட், லூஃபி இவங்கெல்லாம் டெம்பரரியா டீம் ஆகி பேட்டில்ங்கிறது வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. கூமா வந்து ஒருத்தவங்களே சென்ட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ லூஃபி வந்து கதறிடுவான். ஸோ விரக்தியோட உச்சத்துல வந்து இப்போ லூஃபி வந்து இருந்துகிட்டு இருப்பான். நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபிக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுல வந்து லூஃபி பண்ண தரமான ஒரு சம்பவம் என்னன்னா, செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணிருப்பான். 9th பங்கசர்டு. இந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்ட்ராகட் ஃபர்ஸ்ட் போன நியூ வேர்ல்டு. ஸோ இந்த ஐலாண்ட் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கும்னா, பாதி படியாகவும் பாதி வந்து நெருப்பாகவும் வந்து பில்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கு காரணமா இருந்தது அக்கைனும் அதுக்கப்புறம் நம்ம குசான். அவங்க 2 பேருக்குள்ள நடந்த பேட்டில்னால தான் இந்த இடமே வந்து அப்படி ஆயிருந்திருக்கும். இதுல மெயின் வில்லனா இருந்தது சீசர் க்ளோன். இவன் வந்து சயின்டிஸ்ட். இவன் ஒரு தரமான வேலையை பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் வந்து சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கடத்திட்டு வந்து அவங்க மேல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அது மட்டும் கிடையாது, டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை ஆர்டிஃபிஷியலாகவும் மேக் பண்ணிட்டு இருப்பான். டோஃப்ளோமிங்கோவுக்கும் சீசர் க்ளோனுக்கும் இருக்க லிங்க் என்ன, அவங்களுக்கும் நம்ம கைடோவுக்கும் இருக்க ரிலேஷன் என்னங்கிறது வந்து இந்த ஆர்க்ல நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஆர்க்ல வந்து ஸ்மோக்கரும் வந்திருப்பான். அதுக்கப்புறமா நம்ம லாவும் வந்திருப்போம். ஸோ லாவுக்கும் நம்ம ஸ்மோக்கரோட டீமுக்குமான பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கும். ஸ்ட்ராகெட்டுக்கும் லாவுக்குமான பேட்டிலுமே டெம்பரரியா வந்து அங்கே நடந்திருக்கும். அதுல வந்து உங்களோட பர்சனாலிட்டி எல்லாம் கூட வந்து லா மாத்தி விட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமோனை வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க, மோமோனோஸ்கே வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. இதுல தான் லாவும் லூஃபியும் சேர்ந்து கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணணுங்கிற ஒரு முடிவே எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன ரொம்ப டேஞ்சரா இருந்தது என்னன்னா, சீசர் க்ளோனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றது. கேஸ் டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்கா இருந்திருக்கும். நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணி நான் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நல்லவனாவும் காட்டிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேட்டில் பண்றதுக்கும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஃபைனலா லூஃபி வந்து சீசர் க்ளோனை வந்து டிஃபீட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சீசர் க்ளோனுக்கு முன்னாடி டேஞ்சரா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, அவனை வச்சு நிறைய தரமான ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரபாஸ்டா. இதுல மெயினான வில்லனா இருந்தது குரோக்கடைல். குரோக்கடைல் வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டா வந்து இதுல ப்ளே பண்ணியிருப்பான். அவன் வந்து ஏசியன் வெப்பன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆரபாஸ்டால இருக்குன்ட்டு தான் நம்புவான். அது ஏங்கிறது நமக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவான்னா, கிங் கோப்ரா இருக்கார் இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டா சண்டை போறதுக்கு உள்நாட்டிலே வந்து ஒரு கலவரத்தை தூண்டிட்டு இருப்பான். பட் குரோக்கடைல் வந்து இதை நேரா நின்று பண்ண மாட்டான். கிங்குக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் பரோக் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஏகப்பட்ட வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பான். இதுல வந்து மிஸ்டர் 1, மிஸ்டர் 2, மிஸ்டர் 3ன்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. அதுல மிஸ்டர் 2 பாஞ்சா இருக்கான் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டராகவே மாறி இருந்திருப்பான். குரோக்கடைலுக்கும் லூஃபிக்கு நடந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் அசால்ட்டா குரோக்கடைல் வந்து லூஃபி வந்து டிஃபீட் பண்ணிருப்பான். குரோக்கடைலுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றது அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப டஃபா இருந்திருக்கும். அதே மாதிரி ஜோரோவுக்குமே, ஏன்னா ஜோரோ வந்து அதுக்கு முன்னாடி அயனை கட் பண்ண தெரியாது. மிஸ்டர் 1க்கும் ஜோரோவுக்கும் நடந்த பேட்டில்ல ஸோ அதை கத்துக்கிட்டு மிஸ்டர் 1 அவன் கட்டும் பண்ணி இருந்திருப்பான். அப்புறம் நம்ம பான்சாவுக்கும் சாஞ்சிக்கு நடந்த பேட்டில், ஸோ அதெல்லாம் தரமா இருக்கும். ராபினை வந்து இதெல்லாம் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ வந்து ஸ்ட்ராகெட்லயுமே சேர்ந்திருப்பா. 7th இம்பல் டவுன். இந்த ஆர்க்ல லூஃபியோட மெயினான எய்மா இருந்தது வந்து ஏஸை வந்து ரெஸ்கியூ பண்ணணுங்கிறது தான். ஸோ இந்த ஆர்க்ல வந்து என்ன பார்க்கலாம்னா, ஜெயிலில் எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே பார்க்கலாம். கடலுக்குள்ள வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் 5 அடுக்குங்கிறது வந்து இருக்கும். ஒரு அடுக்கு கீழே போக போக டேஞ்சரா தான் இருந்துட்டு இருக்கும். லூஃபி வந்து ஃபர்ஸ்ட் தனியா தான் உள்ள போயிருந்திருப்பான். இந்த ஆர்க் எந்த அளவுக்கு டேஞ்சரா நமக்கு தெரிஞ்சதோ அதே அளவுக்கு நிறைய ஃபன்னான மொமெண்ட்லாம் இந்த ஆர்க்ல வந்து நம்ம பார்க்கலாம். பக்கியை வந்து மீட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா மிஸ்டர் 3. ஸோ அதெல்லாம் வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். அப்புறம் நம்ம பான்சாவை திரும்ப வந்து லூஃபி வந்து மீட் பண்ணிருப்பான். இதுல ஜின்பே வந்து இன்ட்ரோ
இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம இவான்கோ வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. மெஜலனே இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. மெஜலனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவனோட பாய்சன் வந்து ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு பாய்சன். பட் லூஃபி வந்து ஒரு எய்மோட உள்ள போனாலயா ஏஸை வந்து ரெஸ்கியூ பண்ணணும்ட்டு. ஸோ அவனால அது முடிஞ்சிருந்திருக்காது. 6th ஓல் கேக் ஆர்க். இந்த ஆர்க்ல ப்ரூக் பண்ண சம்பவம் தான் தரமான சம்பவம். ஆக்சுவலா இந்த ஆர்க்ல மெயின் என்னன்னா சாஞ்சி வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்றதுக்காக பிக்மம் பைரட் க்ரூ வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. சாஞ்சியை ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி லூஃபியோட டீம் வந்து போயிருப்பாங்க. நம்ம சாஞ்சியோட பேக் ஸ்டோரியுமே இந்த ஆர்க்ல நமக்கு தெரிய வரும். சாஞ்சி எப்பவுமே வந்து இந்த வாண்டட் போஸ்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒன்லி அலைவன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அது ஏங்கிறது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த லூஃபியை வந்து சாஞ்சி சண்டை போடுவா இல்லையா, ஸோ அந்த சீன்லாம் பார்க்கவே முடியாது. அதுலயும் ப்ரூக் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பான். பிக்மம்க்கு அகைன்ஸ்டா ப்ரூக் வந்து சண்டை போட்டு இருப்பான். ஸோ கட்டாகுரியோட கேரக்டரே நம்ம இதில் சூப்பராக பார்க்கலாம். லூஃபியுமே இதில் வந்து ஸ்னேக் மேன் சொல்லிட்டு 4th கியர்ல வந்து புது ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஆர்லாங் பார்க் இது ரொம்பவே ஸ்டார்டிங்ல வந்திருக்கும், பட் பக்காவா இருக்கும். இதுல வந்து நாமியோட பேக் ஸ்டோரி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நாமி லூஃபில ஏமாத்திட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். அதை அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருந்திருப்பானுங்க ஃபிஷ்மேன்ஸ். அவனுக்கு வந்து ஒரு 20 வில்லேஜுக்கு மேல வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பானுங்க. நாமிக்கு வந்து மேப் வரைகிற ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நிறைய ஒஸ்டான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. நாமி அவங்களுக்கு ஒர்க் பண்ணலைன்னா அவளுக்கு க்ளோஸா இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பானுங்க. நாமியை அவனுக்கு வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. லூஃபிக்கு நாமி அவனுக்கு இப்படி த்ரெட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேட்டிலுக்கு வந்து இறங்குவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஐகானிக்கான மொமெண்டா அது இருந்துகிட்டு இருக்கு. லூஃபி, சாஞ்சி, ஜோரோ, அதுக்கப்புறமா நம்ம உசோப் நடந்துருவாங்க இல்லையா, அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும். லூஃபி இந்த பேட்டில நிறைய வெறித்தனமான சம்பவத்தை பண்ணி அத்தோட ஆர்லாங் பைரேட்டையே முடிச்சு விட்டுருவான். 4th ட்ரெஸ்ரோசா. இதோட மெயின் வில்லன் வந்து டோஃப்ளமிங்கோ. ஆக்சுவலா அந்த ஆர்க் இருக்குல்ல, இது ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய பேரோட ஸ்டோரி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம டோஃப்ளமிங்கோட பேக் ஸ்டோரி வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க அண்ணனோட ஸ்டோரி, லாவுக்கும் அவங்களுக்கு இருந்த கனெக்ட் என்ன, லா ஏன் டோஃப்ளமிங்கோ கில் பண்ண நினைக்கிறாங்க, ஏகப்பட்ட ஸ்டோரி இந்த ஆர்க்ல வந்து வரும். டாயா மாத்தி இருந்திருப்பான். ஸோ எல்லாரையுமே ரொம்ப ஓவரா அடக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ட்ரெஸ்ரோஸில் பேட்டில் பண்றது ரொம்பவே டஃபா இருந்திருக்கும். சுஜிடோராவும் வந்துருவாரு. மெரைன் ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டோஃப்ளமிங்கோட பைரேட். இந்த சுச்சுவேஷன்ல பேட்டில் பண்றது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். அதுலயும் லூஃபி இருக்கான் இல்லையா, லூச்சின்னு சொல்லிட்டு பேர் மாத்திட்டு உள்ள போயிட்டு சண்டையெல்லாம் போட்டுட்டு இருப்பான். சாவோ வந்து திரும்ப வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் இந்த ஆர்க்ல வந்து ரொம்ப சூப்பரான ஒன்று. ஃபைனலா டோஃப்ளமிங்கோ வின் பண்ணி லூஃபி வந்து அந்த ஐலாண்டை வந்து சேவ் பண்ணியிருப்பான். 3rd வானோ ஆர்க். ஸோ இந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆனப்பே தெரிஞ்சிடும் இது ரொம்ப டார்க்காக தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வானோ கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாவே கைடோ வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக்கி வச்சிருந்திருப்பான். அதுலேயே நிறைய பேருக்கு ஃபெயில்டான டெவில் ஃப்ரூட்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒன்று. ஃபர்ஸ்டே கைடோவுக்கும் லூஃபிக்குமான பேட்டில்ங்கிறது வந்து நடந்துடும். பட் அதில் வந்து லூஃபியா வின் பண்ணிருக்க முடியாது. தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கிட்ட பார்ப்பான். அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லாவோட பைரேட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சைடு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடணும் இந்த சாமுரைஸ் அவங்க ஒரு சைடு வந்துருவாங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் கைடோ இருக்கான் இல்லையா, அவரோட பைரேட் குரூ வந்து 2000லேருந்து ஒரு 3000 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல நிறைய பேர் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸர் வேற. எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வின் பண்றதெல்லாம் ஈஸியாவே இருக்காது. இந்த ஆர்க்ல தான் நம்ம ஓடனோட பேக் ஸ்டோரி எல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஓடன் யாரு, யாரோட பைரேட்ல வந்து இருந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய சம்பவம்லாம் பண்ணாருங்கிறது வந்து இந்த ஆர்க்ல தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலா இந்த ஆர்க்ல தான் லூஃபி வந்து 5th கியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதை அன்லாக் பண்ணா தான் கைடோவை வின் பண்ணியிருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் சன்கார் நிக்காவோட ஃபார்ம். 2nd என்னிஸ் ஆர்க். இதுல வந்து ராபின் வந்து ரெஸ்கியூ பண்ண போயிருப்பாங்க. பட் இந்த ரெஸ்கியூ இருக்கு இல்லையா, அது ஈஸியா இருக்காது. CP9s இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அதுல தரமான பேட்டில் பண்ணிருப்பாங்க. லூஃபி இந்த ஆர்க்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா 2nd கியர் வந்து யூஸ் பண்ணிருப்பான். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து கியர் 1 சொல்லிட்டு எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டான். கியர் 1, கியர் 2, கியர் 3 சொல்லிட்டு போகுதுலாம் நமக்கு தெரியாது. பட் இதுல ஃபர்ஸ்ட் டைமா கியர் 2 சொல்லிட்டு யூஸ் பண்ணுவான் பாத்தீங்களா, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். இதுல 2nd கியர் மட்டும் கிடையாது, 3rd கியர் இதுல வந்து யூஸ் பண்ணிருப்பான். ராப் லூச்சிக்கும் லூஃபிக்கும் நடந்த பேட்டில்லாம் ஒரு ஐகானிக்கான பேட்டில். ஜோரோ, அதுக்கப்புறமா சாஞ்சி, ஸோ இவங்களுமே தரமான பேட்டில் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் மோடுக்கு போயிட்டு இந்த ஆர்க்ல தான் வந்து பேட்டில் பண்ணிருக்கோம். ராபின் வந்து நான் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லையா, அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். மேரியோட என்ட்ரிமே இந்த ஆர்க்ல நடந்திருக்கும். பட் 1000 சன்னியோட என்ட்ரி வந்து இந்த ஆர்க்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். உசோப் திரும்ப வந்து ஸ்டார்ஹெட்டோட வந்து சேர்ந்திருப்பான். நம்ம ஃப்ராங்கியும் வந்து ஸ்டார்ஹெட்டோட சேர்ந்திருப்பான். ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபுட் வார். இந்த ஆர்க் இருக்கு இல்லையா, இது அல்டிமேட்டான ஒரு ஆர்க். ஸோ இதுல தான் ஏஸ் இருக்கா இல்லையா, ஏஸ் வந்து ரோஜரோட பையன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதோட மெயின் என்னன்னா ஏஸை ரெஸ்கியூ பண்றதுக்காண்டி ஒயிட் பிளேட் வந்திருப்பாரு, நம்ம லூஃபியும் வந்திருப்பான். ஏஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெரைன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இது வந்து ஒரு வாராவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வாருங்கிறது வந்து அல்டிமேட்டா இருக்கும். லூஃபியால மறக்க முடியாத மொமெண்ட் எல்லாம் இந்த ஆர்க்லாம் நடந்திருக்கும். 3 பவர்ஃபுல் அட்மிரலுமே வந்து இதுல பேட்டில் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒயிட் பியர் இருக்காரு இல்லையா, அவரும் பேட்டில் பண்ணிருப்பாரு. ஜின்பே, லூஃபி, குரோக்கடைல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்
பேர் பேட்டில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லூஃபிக்கு எனிமியா இருந்தவங்கலாம் லூஃபியோட சேர்ந்தும் நிறைய பேர் வந்து இதுல வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல ரொம்ப சோகமான ஒண்ணு என்னன்னா ஏஸோட டெத். ஸோ அது வந்து லூஃபி பார்த்துருந்துருப்பான். பார்த்துட்டு வந்து அப்படியே பிரேக் ஆயிருவான். அக்கைனுக்கும் லூஃபிக்கும் என்னைக்கும் ஒரு நாள் தரமான பேட்டில்ங்கிறது வந்து நடக்கும். ஸோ இந்த வாரோட எண்டில் ஒயிட் பீரியடும் டெத் ஆயிருப்பாரு. அவரோட டெவில் ஃப்ரூட்டை பிளாக் பீரியடும் திருடி இருப்பான். அப்புறமா சாங்ஸ் வந்து இந்த வாரையுமே ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து மெரின்ஃபோர்ட் வார்ல வந்து நடந்திருக்கும். ஸோ இன்னும் அனிமேட் ஆகாம நிறைய ஆர்க் வந்து இருக்கு. உங்களுக்கு இதுல எந்த ஆர்க் ஃபேவரட்டான ஆர்க் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.